எப்படி சொல்லுங்கள் சிஸ்டர்? பாயில் வச்சதோ முன்னுங்க நீங்களே சொல்ல வந்து சொல்லுங்கள். இப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி சொல்ல 2043 சரியா? சீக்கிரமாக வராரு சீக்கிரமாக சொல்லி வருஷங்கள் 2000 தாண்டியாச்சு. 2043 இல்லை கையை தட்டலாம். 3/2 பங்கு அழிந்து முடிகிற நாள். அதுக்கு ஒரு வறட்சியான நாடுகளாக 40 ஆண்டு காலம் பாலைவனம். ஹல்லேலூயா, கையை தட்டுங்க. 2083 கர்த்தர் வெளிப்படுவார். வேதம் சொல்லுகிறது, நான் வரும் நாளையும் நேரத்தையும் ஒருவனோ அறியான். அதே வழியில் ஆமோஸில் சொல்லுகிறாரு, என் ஊழியக்காரன் வெளிப்படுத்தாமல் நான் எதையும் செய்யேன். எதை எடுத்துக்கொள்ளலாம்? வெளிப்படுத்துவார்ல, வெளியே வச்சு அவர் தானே. ஆனால் நாளிகை தெரியாது, நாளிகை தெரியாது. அதனுடைய நாளிகை தெரியாது. இரவில் ஒரு திருடனை போல் வருவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லலை. இங்கே இதுதான் பாயிண்ட் இல்லையா? உற்சவமாக கையை தட்டி, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. இப்போ அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வேளையில் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன்னு சொன்னார். யார் நம்பினது? யார் விசுவசித்தது? யார் விசுவசித்தது? அவர் சொல்லிக்கொண்டு தான் இருந்தார். அதை யாருமே அதை சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் சொன்னது நடந்ததா இல்லையா? மேகஸ்தம்பத்தில் ஏறி போனார் தேவன் பரலோகத்திற்கு. திரும்ப வருவேன்னு தானே சொன்னார். அவர் திரும்ப வருவேன்னு சொல்லும்போது சில அடையாளங்களை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் யுத்தங்களும் பூமி எதிர்ச்சிகளும் ஜலப்பிரளயங்களும் கொள்ளை வியாதிகளும் 4 மிகப்பெரிய காரியங்களை சொன்னார். அது இந்த தேசங்களில் ராஜ்யங்களை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அப்படினால் அவருடைய வருகை அது சீக்கிரம் இல்லை, சரியா? பக்கத்தில் தான் குறிப்பிட்ட வருடங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? மகாபரிசுத்தம் அடைவன். அப்படி வரப்போகிற தேவனுக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்ன கொடுக்க போகிறீங்க? கொஸ்டின் அதான். நீ என்ன கொடுக்க போகிற? பரிசுத்தத்தை கொடுக்க போறியா? எத்தனை கிலோக்கு கொடுக்க போகிற? அப்படி டெல் மீ. வெரி குட், கையை தட்டலாம். நீங்கள்லாம் என்ன கொடுக்க போகிறீங்க? இயேசு கிறிஸ்து பிறந்ததுமே பொன்னையும் வெள்ளியையும் தூப வர்க்கங்களையும் சாஸ்திரிகள் கொண்டு படைத்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அப்போ இனி தேவன் வரப்போகிறார், என்ன கொடுக்க போகிறீங்க? நீ பரிசுத்தத்தை கொடுக்க போகிற. பிரதர் என்ன கொடுக்க போகிறீங்க? எதா ஒன்று சொல்லுங்க. என்ன பிரதர்? நம்ம எவருக்கு கொடுப்போம்? அல்லேலூயா. சரியான ஆன்சரா இல்லையா? சரியான ஆன்சர்னால் கையை தட்டுங்க. சரியான ஆன்சர் இல்லைன்னா கையை தட்டாமல் உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? அவங்க பரிசுத்தம். நீங்கள் சிஸ்டர் வேலூர் சொல்லுங்கள், என்ன கொடுக்க போகிறீங்க? என்னத்தான் கொடுக்க போகிறீங்க? கொடுக்கறது ஒன்றும் இல்லையா? சிஸ்டர் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். உங்களால் இயன்றதை கொடுப்பீர்கள். அதான் என்ன இயன்றது, என்ன கொடுக்க போகிறீர்கள்? இயன்றன்னா என்ன கொடுக்க போகிறீங்க?
தங்கம் கொடுக்க போகிறீங்களா, வெள்ளி கொடுக்க போகிறீங்களா, கிழங்கு கொடுக்க போகிறீங்களா, அரிசி கொடுக்க போகிறீங்களா, தண்ணி கொடுக்க போகிறீங்களா? ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எந்த அளவு நீங்கள் பக்குவப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த உலகப் பிரகாரமான கேள்வி. இது ஆவிக்குரிய கேள்வி அல்ல, உலகப்பிரகாரமான என்னுடைய சொந்த கேள்வி. என்ன கொடுக்க போகிறீங்க சிஸ்டர்? தெரியலைன்னா உட்காருங்க. நீங்கள் பின்னாடி இருக்கிறவங்க யாரா ஒரு ஆள் 2 பேர் கூட ஆன்சர் வேணும். தேவன் வரப்போகிறார், உங்களை முன்னாடி வந்து நிற்க போகிறார், என்ன கொடுக்க போகிறீங்க? ஒரு எக்ஸாம்பிள். பதில் இல்லையா? இல்லையா? ஆகவே 2 பேர் சொன்னதாங்க ரைட்டு. நம்ம தேவனுக்கு என்ன கொடுக்கணும்? பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, பரிசுத்தத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கையே தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். பாவியாக இருந்தால் பக்கத்தில் போனாலும் எரிஞ்சிடும். இந்த மோசைக்கு ஒரு முள்முடியில் தரிசனம் கொடுத்தார். முள்முடி, அந்த முள் செடி அது எரிஞ்சிட்ருக்கு. அவர் உற்று பார்க்குறான், ஆனால் தக்க 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 தக்கான்னு எரிகிறது. ஆனால் முள் மட்டும் எரியலை, அது மட்டும் எரியலை. அதே மாதிரி இது அப்படி இல்லை, அவங்க சரீரமே எரிஞ்சு சாம்பலாக போயிடும். நெருப்பு இல்லாமலே எரிஞ்சு போயிடும். அது நெருப்பு, அக்னி, நெருப்பெல்லாம் அவருடைய வல்லமையினால் எரிச்சிருவார். அப்போ எரிஞ்சு சாம்பலாக போகிறீங்களா, பரிசுத்தத்தை கொடுக்க போகிறீங்களா? அப்படின்னா சத்தமாக கையை தட்டலாம். பரிசுத்தத்தை எப்படி கொடுக்க முடியும்? அது ஒரு கேள்வி. பரிசுத்தம் தான் கொடுக்க போகிறோம், அது எப்படி கொடுக்க முடியும்? இப்போ ஒரு ஆடை தேவனுக்கு பலியாக செலுத்துகிறோம். அதை எப்படி பண்ணுவோம்? சுத்தப்படுத்தி பழுதற்ற ஆட்டுக்கடாவை பிடித்து கர்த்தருக்கென்றே பலி செலுத்துகிறது பழைய ஏற்பாடு இல்லையா? அப்படி தானே சிஸ்டர்? அப்போ நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? ஒரு குறையும் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில், ஒரு குறையும் இருக்கக்கூடாது. பழுதற்ற பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே பரலோகம் போக முடியும். பரிசுத்தம் வேண்டுமானால் பழுது இருக்கக்கூடாது. பழுது இருக்குன்னு சொன்னால் பரிசுத்தம் அல்ல, அதுக்கு பேர். இல்லையா? 100% பரிசுத்தம். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். 2000 நான் அழைக்கப்பட்ட பொழுது, தேவனுடைய மடியில் நான் விடிய படுத்து தூங்கின பொழுது, சும்மா படுத்தா தரிசனம்னு சொல்லுவாங்க, பூமியிலே 6 அடி உயரமாய் ஹெலிகாப்டர் நிற்கிறது மேலே படுத்து கிடந்தவன் நான். அன்றைக்கி அவர் போதித்த சில காரியங்கள் உண்டு. யூ ஆர் மை லாஸ்ட் சன்னு சொன்னார். யூ ஆர் மை லாஸ்ட் சப்பேடுன்னு ஆங்கிலத்தில் சொன்னார். அவருக்கு ஆங்கிலம் தெரியும். யூ ஆர் மை லாஸ்ட் சப்பேட் உடனே கடைசி ஊழியக்காரன். காமெடியாக நான் எடுத்துக்கொண்டேன். எத்தனையோ பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இந்த சுண்டக்காயை போய் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி நான் மாமிசத்தில் நினைத்தது உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த 23 வருடங்களுக்கு மேலாக நடத்தி வருகிற அந்த கிரியைகளை பார்க்கும் பொழுது, ஐ ஆம் த லாஸ்ட் சப்பர். நம்புறவங்க கையை தட்டலாம். ஹல்லேலூயா. இந்த சுமார் இந்த 25 வருடங்களாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் தான் தேவன் பிரசங்கித்திருக்கிறார். நான் அல்ல, தேவன் பிரசங்கித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டுங்க. இதான் கடைசி, ஒரு மனிதனுக்கு கடைசி ஊழியம் என்ன? பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், 2 தானே வேணும். வேறு என்ன வேணும்? 3 தான் வேணும். பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், இன்னொன்று பரலோகம். அது 3 நமக்கு கிடைச்சாதான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம். இல்லைன்னா நீங்களும் சுடுகாட்டில் ஒரு பேயாய் சுற்றி திரிய வேண்டியது வரும். பேய்களும் பைபிளை சுமக்கிற காலம், பேய்களும் பைகளை சுமக்கிற காலம். அந்தி கிறிஸ்துவும் பைபிளை சுமந்து கொண்டு தான் வருவான். அல்லேலூயா. வஞ்சிப்பதற்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கண்டு பிசாசை நடுங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் வார்த்தையை கண்டு பிசாசு கூட நடுங்குகிறது.
சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் நடுங்குறோமா? கர்த்தருடைய வார்த்தையை கண்டு நடுங்குங்கள்னு வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை கண்டு நடுங்குங்கள். யாரா நடுங்குறாங்களா வார்த்தையை கேட்டு? நடுங்குறா? இப்போ கொன்று போடுவேன்னு சொல்லுவார். இந்த ஊழியத்தில் தான் அதிகமான இந்த கொன்று போடுகிற வார்த்தையை அதிகமாக உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற ஊழியக்காரன் நான் தான். நீ பாவம் செய்தால் தேவன் கொன்று போடுவார். அது சொல்லோட நிறுத்தல்ல, ஆண்டவர் கொன்று தான் போடுகிறார். சொல்லி அதை நடப்பித்து அந்த மரணத்தை நிறைவேற்றி வருகிறார். அவை இந்த கடைசி காலத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான பரிசுத்தம், பாவமன்னிப்பு, பிரமாணம் மூன்றும் இருந்தால் மட்டும்தான் நான்காவது பரலோகம் போக முடியும். அவ இந்த உலகத்தில் நீங்கள் பிரமாணத்தை நடப்பித்து கொள்ளாமல் இருந்தால் பரலோகத்தில் போய் எந்த பிரமாணத்தையும் நீங்கள் பின்பற்ற முடியாது. எந்த பிரமாணத்தையும் பின்பற்ற முடியாது. பாவி மனம் திருந்துவதற்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் குட் ஃப்ரைடே, பெரிய வேளன், ஈஸ்டர் பண்டிகை. இது 4 நாளில் என்ன பாவத்தை விட்டோம்? உங்களுக்குள்ளேயே ஒன்று சோதிச்சு பாருங்கள். என்ன பாவத்தை விட்டீங்கன்னு உங்களுக்குள்ளேயே சோதிச்சு பாருங்கள். என்ன பாவத்தை வேரோட அறுத்து எடுத்தோம்னு யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. 4 நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எதை விட்டோம்? பொய்யை விட்டோமா? பாவத்தை விட்டோமா? சாபத்தை விட்டோமா? பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டோமா? தசமத்தை ஏற்றுக்கொண்டோமா? பொருத்தனைகளை ஏற்றுக்கொண்டோமா? எதை ஏற்றுக்கொண்டோம்? ஏதாவது ஒரு சேஞ்ச் உங்களுக்குள்ளே வரலன்னு சொன்னால் நான் விதைத்தும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த பிரமாணம் வேறு எங்கும் கொடுக்கப்பட மாட்டாது, இங்கே தான் கொடுக்கப்படும். இங்கு கொடுக்கப்படுகிற பிரமாணத்தை நீங்கள் பின்பற்றாவிட்டால் உங்களுக்கு பரலோகம் இல்லவே இல்லை என்பதுதான் நிஜம். அல்லேலூயா. உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே பாவி மனந்திருந்துவதற்கு கொடுக்கப்பட்ட மகாபெரிய சந்தர்ப்பமாக கருதி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்தார் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். தப்பு கணக்கு போடாதீர்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் பிரமாணங்களை உட்கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும், அப்படி நடக்க வேண்டும். வேதத்தை கேட்கிறவன் நீதிமான்கள் அல்ல, வசனத்தை கேட்கிறவன் நீதிமான் அல்ல. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் உண்மையிலே நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். அயோக்கியன், கிரிமினல்கள், இச்சைக்காரர்கள், ஓரின சேர்க்கைக்குரியவர்கள், பாவம் செய்கிறவர்கள், விக்கிரகத்தை பலியிடுகிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், பிரமாணத்தை மீறுகிறவர்கள், தேவனை மறுதலித்தவர்கள் யாவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மறுபடியும் கர்த்தர் உரைக்கிறார். உற்சாம கையை தட்டு. ஆகவே இந்த உயிர்ப்பு பண்டிகையில் ரொம்ப லேட்டாக வந்தவங்க ஒன்று கையை தட்டுங்க. லேட்டாக வந்தவங்க கையை தட்டுனா சரி, ரொம்ப சந்தோஷமாக தட்டுங்க. ஹாப்பி, வெரி ஹாப்பி. சத்தம் வரட்டு பிரதர். ஹாப்பின்னா சத்தம் தானே வரணும். கை அடிபட்டுருக்கா? உங்கள் பொண்டாட்டி அங்கே தட்டாமல் இருக்காங்க. லேட்டாக வரவங்களும் நல்லா கை தட்டுறீங்க. காரணம் 1000 இருக்கலாம். அது பார்க்க மாட்டார் தேவன். என்னிடத்தில் கிட்டி சேருகிறவன் யார்? என்னிடத்தில் வருகிறவன் யார்? இப்போ இன்று நான் ஒரு வேத அதிகாரம் வாசிக்க சொன்னேன். இப்போ என்ன அதிகாரம் வாசித்தேன்? உங்களுக்கு லேட்டாக வந்தால் உங்களுக்கு தெரியுமா பிரதர்? தெரியாது உங்களுக்கு. அப்போ ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆயிடுச்சுல்ல. கூட்டத்தோட கூட்டம் கைதட்டி
கூட்டத்தோட இருந்துட்டு போகிற மாதிரி. அதனால் வேதத்தை கேட்பதற்கு முந்தி வர வேண்டும். வேதத்தை கேட்பதற்கு முந்தி வர வேண்டும். அவங்க தான் பாக்கியவான். இல்லை என்றால் முந்தினவர்கள் பிந்தினவர்கள் முந்தினவர் என்று சொல்கிற கதை இங்கே கல்யாண பந்தி இல்லை, இது சுவிசேஷ பந்தி. அல்லேலூயா அல்லேலூயா. 10 மணிக்கு ஒரு ஸ்திரியை தொடக்க தீர்மானிச்சிருப்பார். அந்த ஸ்திரீ பாதியை வழியில் கடந்தாச்சுன்னா அவர் சந்திக்க மாட்டார், விடுதலை தாமதமாகி போகும். அவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. ஆகவே 10 ஸ்கூல்னா ஒரு வகுப்பறை என்ன கரெக்டாக 9 மணிக்கு என்ன 10 மணி பெல் அடித்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துடுவாங்க இல்லையா? வந்துடுவாங்களா இல்லையா பிரதர்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க.